இயேசுவின் தேவ பிள்ளைகளே, இந்த நற்செய்தி கதையில் 12 வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட வகையான இரத்தப்போக்கால் அவதிப்பட்டு வந்துள்ள ஒரு பெண்மணி இயேசுவை தொட்டதால் அவங்களுடைய நோய் குணமாகிய அற்புதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் ஜெம் சாக்ரட் டிவி. நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மருத்துவர்களுக்கு செலவிட்டும் யாராலும் அவங்களை குணப்படுத்த முடியல. அவங்க பல மருத்துவர்களையும் குணப்படுத்துபவர்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள்ல யாராலும் அவங்கள குணப்படுத்த முடியல. இதனால அவங்க மிகவும் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு இரத்தப்போக்கு எப்படி இருக்கும் என்பது ஆண்களுக்கும் தெரியும். நிச்சயமாக அது பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு வகையான சுத்திகரிப்பு ஆகும். அது ஒரு வேதனையான, மையப்படுத்தப்பட்ட, கவனமுள்ள, கடினமான நேரம். பைபிள் காலத்திலிருந்தே உடலுக்கு வெளியே இரத்தம் இருப்பது என்ற கருத்து அசுத்தமான அழுக்காக கருதப்படுகிறது. இந்த உலகத்துல உயிரை கொடுப்பதற்காக பெண்கள் வழக்கமாக சிந்தும் அந்த இரத்தமானது வரலாறு முழுவதும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்துல போரில் ஆண்கள் உயிரை பறிக்கக்கூடிய செயலில் சிந்தும் சிறிய இரத்தம் கூட இந்த உலகிலே மானிடர்களால் பெரிதும் கௌரவிக்கப்பட்டு வருவது என்பது துரதிருஷ்டவசமானது என்றேதான் கருத வேண்டும். வேலை செய்யும் உடலை கொண்டிருப்பதன் மூலம் பெண்கள் அசுத்தமாக கருதப்பட்டு வழக்கமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த மாதிரி இரத்தப்போக்குடைய பெண்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் இருப்பது இந்த சமூகத்தில் வெறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவள் அசுத்தமானவள் என்று கருதப்படுகிறாள். பாதையில் துலக்குவது அல்லது தொடுவது அல்லது நட்பு சைகைகளை பகிர்ந்து கொள்வது இல்லை. அவள் தனிமையில் வாழ்ந்தாள். மிகவும் மனவேதனையில் இருந்தால் அந்த பெண். புனிதர் இயேசு அந்த பகுதிக்கு வருவதை அறிந்த அந்த பெண்மணி அங்கே சென்று இயேசுவின் பின்னால் வந்து அவருடைய ஆடைகளின் ஓரத்தை தொட்டிருக்காங்க. உடனே அவளுடைய இரத்தப்போக்கு நின்றிருக்கு. இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டிருக்காரு. எல்லோரும் அதை மறுத்த போது பேதுரு, ஐயா, ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டு உம்மை திணிக்கிறார்கள் என்றார். ஆனால் இயேசு, யாரோ என்னை தொட்டார்கள், என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெண் தான் மறைந்திருக்க முடியாது என்பதை கண்டு நடுங்கி வந்து அவர் முன்னாடி விழுந்து தான் ஏன் அவரை தொட்டாள், எப்படி உடனடியாக குணமடைந்தாள் என்பதை எல்லாம் மக்களுக்கு முன்பாக அறிவித்தாள். அவர் அவளிடம், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, புனிதர் இயேசு கிறிஸ்து நமக்காக அன்பு சுமத்துபவராகவும் நம் பாவங்களை எல்லாம் சுமக்கிறவர்களாகவும் இருக்கிறார். அவரே மெய்யான இரட்சகர். நாம் அவரையே துதிப்போம். ஆமென்.